நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எதை பத்தி பேசுறேன் அப்படின்னாக்கா, தெர்மல் பிரிண்டர்ஸ், தெர்மல் பேப்பர். நீங்க ஒரு கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின்ல கார்ட் ஸ்வைப் பண்ணிட்ட அப்புறம் ஒரு பேப்பர் உங்களுக்கு வெளியே வந்து கஸ்டமர் காப்பியோ மெர்ச்சன்ட் காப்பியோ உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து பேங்க்ஸ்ல கொடுக்குறாங்க, டோக்கன் போடுறீங்க, அந்த இடத்துல டோக்கன்ல கொடுக்குறாங்க. எனி பில்டிங் ஷாப்ஸ், எனி ஹோட்டல்ஸ் எங்க போனாலும் உங்களுக்கு அந்த தெர்மல் பிரிண்டர்ல தான் பிரிண்ட் ஆகி வருது. நார்மல் தெர்மல் ரோல்ஸ்க்கும் அட்வான்ஸ்டா இப்போ இருக்கக்கூடிய தெர்மல் ரோல்ஸ்க்கும் அதில் டிஃபரன்ஷியேட் இருக்கு. இது என்னன்னா BPA ஃப்ரீ. அந்த BPA ஃப்ரீயான பேப்பர்ஸ் மட்டும் தான் யூஎஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து அலோவ் பண்றாங்க. ஆஸ் வெல் அஸ் யூரோப்பியன் யூனியனும் அந்த BPA ஃப்ரீயான தெர்மல் ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த BPA அப்படின்ற கூடிய அந்த கெமிக்கல் வந்து இப்படி கையில் பிடிச்சி கிழிச்சு கொடுக்கும்போதோ, இல்லை அதை ரிசீவ் பண்ணும்போதோ, அதை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணும்போதோ, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் வந்து இட்ஸ் ஹேவிங் எ வெரி டஃபஸ்ட் கெமிக்கல். அது வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சஸ்டைனபிள் பிராண்டாக இருக்கீங்கன்னா BPA ஃப்ரீ பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு கொண்டு போங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸில் தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். எனிதிங் நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை கொடுக்குறீங்கன்னா ஹோட்டலில் கையில் தொட்டுட்டு அதை வாஷ் பண்ணால் உடனேலாம் போகிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ அது கிட்ஸ் கிட்ட இருந்தும் கையில் படாத மாதிரி தயவு செஞ்சு பறிச்சுக்கோங்க. இஸ் மை ஸ்மால் டிப் for this day. Thank you.